ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா URUSD சார்ட் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக ஷேர் பண்ணலாம் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில். இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு புது வீடியோ வந்து நம்மளுடைய கோர்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை அக்யூரசி இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பை பண்ண அதே கோர்ஸில் அதே ப்ரைஸில் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் எல்லாம் கிடையாது. அதுலேயே நம்ம இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஹை அக்யூரஸிக்காக. ஸோ ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் உங்களுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டியை வந்து செக் பண்ணுங்கள். சரிங்களா? டிஸ்கார்டில் நம்மளுடைய கோர்ஸ் கம்யூனிட்டியை வந்து செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி அது உள்ளுக்குள்ளே ப்ளேஸாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டாவது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டில் வியூவர் வந்து கேட்டிருந்தீங்க, ரீசன்ட் சார்ட்ஸை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண மாட்டேறீங்க, நீங்கள் ஆல்ரெடி நடந்ததை தான் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய ரீசன்ட் சார்ட் இது தான். டேட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஆல்ரெடி போட்டதை நான் வீடியோ எடுக்க வச்சிருந்ததுனால ஓல்டு சார்ட்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் சார்ட்ஸ் தான். இருங்க, டேட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 25/1/26 இன்றைக்கி டேட் பார்த்தோம்னா 28. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் சார்ட் நம்ம இந்த வீக் வந்து போஸ்ட் பண்ணது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்தது அப்டேட் ஆகும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டார்கெட்டெல்லாம் வந்து லாஸ்ட் வீக்கு, இது அதுக்கு முந்தின வீக்கு. சரிங்களா? இது இப்போ ஷோ பண்ண போகிறது இது அதுக்கு முந்தின வீக் அடித்த எல்லா டார்கெட்டுமே. அது போக இந்த 2 வீக்குக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம்லங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 வீக் ஆகிருக்கும். அதில் அடித்த ஒரு சார்ட்டை தான் வந்து நம்ம இப்போ பார்க்கவே போகிறோம். ஏன்னா வந்து அவ்வளோ டார்கெட்ஸ் இருக்குது, வீடியோஸ் வந்து கரெக்டாக நம்ம போட முடியல. ஸோ அந்த ரீசன்னால தான் நிறையா வந்து தள்ளி போகிறது, வேறு எந்த ரீசனும் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து டாபிக்குள்ளே வருவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது URUSD. இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம். சரிங்களா? டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது நம்ம இப்படி தான் ஷேர் பண்ணோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஆர்டர் பிளாக் கேண்டில். சரிங்களா? அதாவது ஒரு சிங்கிள் ஆர்டர் பிளாக் சார்ட் தான். நம்ம கொடுத்தது ஒரே ஒரு சார்ட்டு தான். ஸோ அந்த சார்ட்டில் தான் நீங்கள் என்ட்ரி எடுத்தாகணும். ஏன்னா கொடுத்ததே ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான். ஸோ அந்த ஆர்டர் பிளாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? டேரெக்டாக நம்மளுடைய ஓபிக்குள்ளே வருது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்குள்ளே மார்க்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். மார்க்கெட் சேஞ்ச் பண்ணோன்னா மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் இப்போ வந்து ஒரு ஏஷியன் ஜோனில் இருக்குது. உங்களுக்கு ஏஷியன் ஜோனில் வந்து எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதில் என்ட்ரு ஆகிக்கலாம். லண்டன் வந்து என்ட்ரு ஆகிக்கலாம் தாராளமாக. சரிங்களா? லண்டனில் வந்து ஓப்பன் ஆகுது. ஒரு சிஹெச் பாயிண்ட் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு லாக் ஆகுது. ஸோ வந்து இங்கே சிஹெச் வந்து நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். இங்கே நீங்கள் ரொம்ப எனக்கு வந்து அதெல்லாம் வந்து பார்க்கணுன்ட்டு இது இல்லை சார் அப்படின்னா, ஒரு பிரேக் ஆனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து ஒரு என்ட்ரி ஒன்று பிளேஸு டார்கெட்டை வந்து இழுத்துட்டு போயிருங்க. அவ்வளோதான் வந்து விஷயம். ஆர்டர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ராவல் பண்ணிருக்கோம். ஸோ கீழே வரைக்கும் தாராளமாக வைக்கலாம். இல்லை சார் எனக்கு கீழே வைக்க வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக்கில் டிபி 1 தூக்குங்க. சரிங்களா? இங்கேயே வந்து பிரேக் ஈவன் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? பிரேக் ஈவன் இல்லைனா வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து இந்த டிபி 1 வச்சுருங்க. மார்க்கெட் வந்து தாண்டினதுக்கப்புறம். சரிங்களா? இது வந்து டிபி 2ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். டைரெக்டாக மார்க்கெட்டு கீழே இறக்கிருச்சு. நம்ம ஏன் இங்கே வந்து வைக்க சொன்னோம், அதில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா அப்படின்றத உங்களுக்கு வந்து இது பண்ணுற ஒரு நான் மிட்டிகேட் ஆர்டர் பிளாக்கில் என்றைக்குமே பவர் இருக்கும். அதனால மட்டும்தான் உங்களுக்கு இங்கே பட்டோன்னே மறுபடியும் மார்க்கெட் மேலே போய் இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணி மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் வந்து இந்த ஆர்டர் பிளாக்கில் டேப் பண்ணி மறுபடியும் கீழே போகுது. ஏன்னா எல்லா ஆர்டர் பிளாக்லேயும் ஒரு பவர் இருக்கும். சரிங்களா? பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேலே தூக்கிடும். ஆனால் பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா அடித்து கீழே இருக்கும். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? நம்ம எதிர்பார்த்ததை விடவும் மார்க்கெட் வந்து இந்த டைமும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் கொடுத்துருக்கு. பட் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி சாலிட் டார்கெட்ஸை வந்து நம்புறது கொஞ்சம் நமக்கு பெட்டராக இருக்கும். சரிங்களா? சாலிட் டார்கெட்ஸை நம்பாமல் கொஞ்சம் நம்ம வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுட்டு போனீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் சேஃப்டி ப்ரிகாஷன் எடுத்துகிட்டு தான் வைக்கணும். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து இங்கே எடுத்த என்ட்ரியை இது வரைக்கும் ஹோல்டிங் வந்து பண்ணலாம். பட் வந்து அந்தளவு உங்களுக்கு பொறுமையாக இருக்கா, அந்தளவு வந்து 1 டேயில் வந்து நீங்கள் அனாலிசிஸ் எடுக்கணும். சரிங்களா? 1 ஹவர்லேருந்து எடுக்காமல் 1 டேலேருந்து எடுக்கிறீங்க. அடுத்தது வந்து ஏதாவது ஒரு இது இருக்குது அப்படின்னா நீங்கள் அது வரைக்கும் தாராளமாக வந்து 1 டேயில் எடுத்துக்கலாம். பட் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா 1 டேயில் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் அதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.